ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ராகவன்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எதை பேஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்த ஃப்ரெஞ்ச் நாவல் த பேர்ட் இன் த கேஜ் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ண ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் கத்ரினா கைஃபும் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே பிஃபோர், கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாரில் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த தாக்கத்தில் இருக்கார். ஹீரோயின் வந்து ஒரு அம்மா, ஒரு 3 to 4 years உள்ள ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் மீட் பண்ணுறாங்க, நல்லாவே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. மறுபடியும் ஹீரோ ரிட்டர்ன் வரும்போது நம்ம கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இறந்து கிடக்குறாரு. அவரை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இவரை வந்து யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறையா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவி வந்து ஹிந்திலையும் தமிழ் டப்டாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தியில் வந்து டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தமிழ் டப்டாக வந்தனால ஹிந்தியில் இருக்க அதே மாடுலேஷனில் டைலாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கா, டெலிவர் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். அது டப்டுனாலேயோ என்னவோ அந்த பஞ்ச்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவியோட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.